பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். மேன்மை மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நற்பாக்கியம் நிறைந்த ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹுடைய கடமைகளில் ஒன்றான ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பாக்கியம் நிறைந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் நாம் வாழக்கூடிய வயதுக்கு அழகை உண்டாக்கும் என்பதை நாம் எல்லாம் நம்பிக்கையோடு வாழ்கின்றோம். காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் இறந்துவிட்ட பிறகும் அவர் செய்த நன்மைகள் நல்ல விதமாக அமைந்துவிட்டால் அவரை பற்றி பேசிக்கொண்டே இந்த உலகம் இருக்கும். ஆனால் வாழக்கூடிய காலத்தில் தன்னை நல்ல மனிதனாக அடையாளம் காட்டாமல் இறந்துவிட்டால் அவரை இறந்துவிட்ட பிறகும் இந்த உலகம் அவரை தூற்றிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 60 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு மரணமடைந்த ஒரு மையத் எத்தனை வருடங்கள் வணக்கத்தில் கழித்தது, எத்தனை வருடங்கள் வீண் விளையாட்டில் கழித்தது, எத்தனை ஆண்டுகள் நோய்களில் படுத்து கிடந்தது, எத்தனை வருடங்கள் செழிப்போடு இருந்தது. இதை போன்ற பல கேள்விகள் அடங்கிய விசாரணைகள் மறுமை நாளிலே உண்டு. அடக்கம் செய்து மண்ணை மூடியவுடன் 2 மலக்குமார்கள் இறங்கி 3 கேள்விகளை கேட்பார்கள். மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? வமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எது? வமன் நபியுக, உன்னுடைய நபி யார்? இவைகளை கொண்டு விசாரணை தொடங்கப்படும். வம்தாசுல் ஐயுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே இன்று தனியாக வேறு இடத்தில் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுமா? அல்லது முத்தகீன்களே, மரணம் இல்லாமல் வாழக்கூடிய இடமான சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுமா என்பதை ஒவ்வொரு முஸ்லிமுடைய செயல்களை பொறுத்து அமைகின்றன. காரணம், செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை கொண்டு அமைகின்றது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதனிடம் நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல காரியங்கள் செய்வதை அவரின் எண்ணம் அவரை தூண்டிக்கொண்டே இருக்கும். ஒரு மனிதனிடம் நல்ல எண்ணம் இல்லை என்றால் அவரின் கெட்ட எண்ணத்தால் அவரால் எந்த ஒன்றிலும் வெற்றி அடைய முடியாது. கெட்ட எண்ணம் கெட்ட நண்பர்களை அதிகப்படுத்தும். கூடாத நட்பு கேடுகளில்தான் முடியும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த கசப்பான உண்மையாகும். எனவே இறைவா, நயவஞ்சகத்தனம் என்ற தன்மையை விட்டும் எனது இதயத்தை காப்பாற்றுவாயாக. எனது அமல்களை முகஸ்துதி மற்றும் பெருமையை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. எனது நாவை பொய் பேசுவதை விட்டும் பாதுகாத்திடுவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த துஆ தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவிடும் என்பதை நாம் எல்லாம் அறியலாம். நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில் அல்லாஹுடைய வீடும், அதாவது பள்ளிவாசல் அமைந்துவிட்டால் நல்ல அமல்கள் செய்து நல்ல மனிதர்களாக வாழும் வாய்ப்பை பெற்றுவிடலாம். அதற்கு நமது எண்ணத்தை சுத்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்னென்றால், ஒவ்வொரு செயலும் அவரவர் எண்ணத்தில் படிதான் அமைகின்றன என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் ஆடம்பரமாக வாழ்வதை அல்லாஹ் கணக்கில் எடுத்துக்கொள்வதே கிடையாது. எந்த ஒரு மனிதனின் உடலின் தோற்றத்தையோ அவனின் உடலின் அழகையோ பார்க்க மாட்டான். மாறாக அவனின் உள்ளத்தை, ஒவ்வொரு மனிதனின் கல்வை அல்லாஹு தஆலா பார்க்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே செல்வத்தையோ செல்வம் கொடுக்கப்பட்ட ஒரு செல்வந்தனையோ இறைவன் விரும்புவது கிடையாது. ஒருவேளை இறைவன் அப்படிப்பட்டவர்களை நேசிப்பதாக இருந்திருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த காரூன் என்பவனை நேசித்திருப்பான் ரப்புல் ஆலமீன். அவனை பிரியப்பட்டிருப்பான். காரணம், புதையலாக செல்வம் கொடுக்கப்பட்டவன். அவனின் பெருமையின் காரணமாக அவன் செழிப்பான வாழ்க்கையை அழித்து விட்டான் இறைவன் என்பது வரலாறு. எனவே உலகத்தில் எந்த சந்தோஷமும் நிரந்தரமில்லை, எந்த கவலையும் நிரந்தரமில்லை. எந்த மனிதனின் வாழ்க்கைக்கும் முடிவு என்பது நிச்சயம். இதையே திருக்குர்ஆன் ஷரீஃப், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் சில பல காலங்கள் உலகத்திலே குடும்பம், மனைவி, மக்களோடு வாழ்ந்துவிட்டு மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்று திருக்குர்ஆன் ஷரீஃப் உலக மக்கள் அனைவர்களுக்கும் எச்சரிக்கையாக சொல்லுகின்றது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு சோதனை உண்டு. என்னுடைய சமுதாயத்துக்கு செல்வம்தான் சோதனை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
எனவே செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்றோ, செல்வம் கொடுக்காமல் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் கவலையோடு இருக்க வேண்டும் என்ற சட்டம் எந்த இடத்திலும் இல்லை. எனவே எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் ஒரு முடிவு இருக்கின்றது. அந்த முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டுமானால் நம்முடைய எண்ணத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவன் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய எண்ணத்தை மாற்றி நாம் வணக்கத்தின் மூலமாகவும் நல்ல பேச்சுக்களை பேசுவதன் மூலமாகவும் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாகவும் சாலிஹான முத்தகீன்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்ப்பான் என்ற முழுமையான நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே நாமும் நம் மனைவி மக்களோடு வாழ வேண்டும். இதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அதிகமான தௌஃபீக்குகளை நமக்கு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய வாழ்வையும், கடனில்லாத மரணத்தையும், உறுதியான ஈமானோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.